டெரேஸ் டாக்கர்ஸ் தோழர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இங்க எதுக்காக பேச கூடியிருக்கோம்? யாரும் பயப்படாதீங்க, கண்டென்ட் இருக்குன்றது. கண்டென்ட் இருக்கு, அது ஒரு விஷயம். கண்டென்ட் பேசும். தினேஷே சொல்றா. எப்படி ஆரம்பிச்சு இந்த வீடியோ எதை பத்தி பேச போறோம்னா, ஒலிம்பிக்ஸை பத்தி. ஒலிம்பிக்ஸ் எப்படி வந்துச்சு, ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்டரிஸ். ஸோ இதை பத்தி பேச போறோம். நான் எதை பத்தி பேச போறேன்னா, ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்டரி பத்தி பேச போறேன். ஸோ ஒலிம்பிக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும், ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியாது. கோ பேக் டு 776 BC. அதாவது தமிழில் சொல்லணும்னா 776 BCயில் எகிப்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஜியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்வல் ஒரு பெரிய வில்லன். அவர் ஆரம்பிச்சது தான் இந்த ஒலிம்பிக்ஸ். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, ரிலீஜியஸோட இருந்துச்சு. இந்த கிளாடியேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? சண்டை போட்ட மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையனான ஹெர்குலிஸ் சைக்கிள் எல்லாம் இருக்கும். அந்த அவர் அது கிடையாது, சைக்கிளை பத்தி பேசுவாரு. கண்டென்ட் அவர் தான். அதுக்கடுத்து அதை அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணியிருக்காரு. சண்டை மட்டும் காட்டிட்டு நம்ம இருக்கிற டேலண்ட்ஸை காட்டுவோமே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதை ஒரு இன்டர்நேஷனல் லெவல் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1896ல பியரோ வேண்ட்ரம்ன்றவர் தான் அது இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு இருக்காங்க. அப்ப ஒலிம்பிக்ஸ்னு ஒரு தனி கமிட்டி உருவாச்சு. இந்த கமிட்டி பேர் என்ன? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, IOC. அது அவங்க தான் இது ஓன் பண்ணிருக்காங்க. அவங்க தான் மெயினான கம்பெனி. இல்ல அவங்க ஒரு கமிட்டி, அதாவது இந்தியாவுக்கு அந்த மாதிரி நடத்துறவங்க. ஒலிம்பிக் நடத்துறவங்க அவங்க தான். ஒலிம்பிக் நடத்துறது IOC அவங்க தான். அந்த கமிட்டி தான். அதுக்கு அடுத்து கரெக்டா இந்த 4 வருஷத்துக்கு ஒருக்கா செப்டம்பர்ல அமாவாசை வரும். அமாவாசையில தான் அந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கும். அதான் இந்த ஃபுல் மூன் பாங்கல, பௌர்ணமி. சாரி, பௌர்ணமி. இல்ல பாடி அமாவாசை பௌர்ணமியில் நடக்கும். ஸோ அப்போ அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொன்றா நடந்ததுதான். இப்போ அதான் ஃபாலோ பண்றாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் கிரீக்ஸ் தான் அதோட முன்னாடினே சொல்லுவாங்க. ஒலிம்பிக்ஸோட முன்னாடி கிரீக்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றா நடத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ அது இங்கிலாந்து, பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. மெயினா இந்த ஒலிம்பிக்ஸ் எந்த நாட்டில் நடக்கும்னா பிரான்ஸ்ல நடக்கும். இதுவரை அதிகமா நடந்த நாடு பிரான்ஸ், ஆஸ்திரியா. சரி, நீ இந்த டாபிக் எடுத்தனா நான் என்னோட ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இது வரைக்கும் ஒலிம்பிக் அதிக டைம் ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா US தான். கிட்டத்தட்ட அவங்க 8 தடவை ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருந்திருக்காங்க. 1900 ஒலிம்பிக்ஸ் கேம்ல கிரிக்கெட்டும் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டீம். பிரான்ஸ், நெதர்லாண்டு, அப்புறம் பிரிட்டிஷ், நெக்ஸ்ட் பில்லியனு. இந்த 4 டீமுமே நெதர்லாண்டு அண்ட் பில்லியமும் சேர்ந்து பிரான்ஸ் கூட சேர்ந்து ஒலிம்பிக் கேம்ஸ்னு ஒன்று நடத்தணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த முயற்சி தோத்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு ஒலிம்பிக் டெஸ்ட்டை நடத்தாங்க. அது 1 டே டெஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா வெறும் 2 நாள் தான். ஆனா இதுல காமெடி என்னன்னா, இவங்க பிரான்ஸ்ல அப்போ என்ன ட்ரெண்டிங்கா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூனிவர்சல். அது அந்த ஈவெண்ட் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அது எக்ஸ்பிஷன். அப்போ பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்கு பதிலா இது ஜாயின் பண்ணாங்க பிரான்ஸும் நெதர்லாண்டும். அப்போ பாத்தீங்கன்னா இதுலதான் ஃப்ரெண்ட்லியா கேம் விளையாண்டாங்க. ஆனா அப்போ பாத்தீங்கன்னா இது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிரவுண்டும் கிடையாது. நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு பிளேயர்ஸும் கிடையாது. விளையாண்டவங்களும் சரியா விளையாடல. அதனாலதான் ஒலிம்பிக்ல இருந்து கிரிக்கெட்டே தூக்குனாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் இருந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. ஆள் இல்லாம விளையாட கிரவுண்ட் இல்லாம. கரெக்ட். அது ஐபிஎல். நைஸ் பாய்ஸ். ஓகே, நீங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்து ஹிஸ்டரி பார்ப்போம். பாயிண்ட்னோட டக்குன்னு ஒரு விஷயம் பவர் பாயிண்டா. 90s 80sல இந்த ஒலிம்பிக்ஸ் எப்ப டிவி கொண்டு வந்தானா, ஒரு முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டேன். கூடால இந்த ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது, அதாவது எப்ப இந்த ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஓன் பண்ணாங்களோ அப்பயே இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் உள்ள வந்துச்சு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு 1816ல கரெக்டா அந்த ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு ஐ டிடன்ட் லைக் டு மென்ஷன் த கண்ட்ரி நேம், காப்பிரைட்ஸ்ல போயிரும். ஏதோ ஒரு கண்ட்ரி ஜெயிக்கிறப்ப அதை
ஆனா அது நடந்த பிளேஸ் வந்து ஆஸ்திரியா. அதுல வேற ஒரு கண்ட்ரி ஜெயிக்க போச்சு. ஆனா அந்த என்ன ஸ்போர்ட்? ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அதான் அந்த கண்ட்ரி வின் பண்றது. அதான் கண்ட்ரி வின் பண்ணது பிடிக்காம அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆஸ்திரியா வந்து அந்த இடத்துல செகண்ட் பிளேஸ் என்னமோ இருந்துச்சு. ஸோ அப்ப வந்து ஆஸ்திரியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அந்த நாட்டையே விளையாட விடாம வெளியே வந்துட்டாங்க. இது வரைக்கும் சொல்லியாச்சு, அந்த கண்ட்ரி பேரை சொல்லிருங்களேன். சொன்னா இது ரைட். ஐ டிட் லைக் டு மென்ஷன் த கண்ட்ரி நேம். கீழே கேப்ஷன்ல போட்டிருக்கோம், பாத்துக்கோங்க. வேணா கண்ட்ரி நம்ம கமெண்ட்னு போடுங்க, we will send you that. இல்ல அவன் மறந்துட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் வர அது வந்து தனித்தனியா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எதுவும் நடக்கூடாதுன்ற கண்டி மக்களுக்கு அது அவ்வளவோ தெரியப்படுத்தும். மக்களுக்கு இது அவ்வளவோ தெரிய வரல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஒலிம்பிக்ஸ்ல மேக்ஸிமம் 2000 பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிதான் நம்ம இருந்தாங்க. 2000 பேர், குறைஞ்சது 2000 பேர். அதாவது மொத்தம் இதுல வந்து எப்படின்னா மோர் தேன் 200 ஸ்டேட்ஸ், 200 கண்ட்ரீஸ், மோர் தேன் 200 கண்ட்ரீஸ் இன் 200 டீம்ஸ். 200 டீம், 200 கண்ட்ரில இருந்து, 200 ஸ்டேட்ஸ்ல இருந்து, விதவிதமான சின்ன சின்ன ஊர்ல இருந்து, சின்ன சின்ன கண்ட்ரில இருந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2000ன்றது ரொம்ப கம்மி. நம்ம காலேஜ் 200 பேர் சொல்றீங்க, 200 டீம், 200 டீம். இதுல இப்ப ஒரு தடவை கூட கப்பே வாங்காத ஒரு கண்ட்ரி பத்தி நம்ம சொல்லி முடிக்கல, அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியாக என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கால கார்ட்டூன் டிவி நம்மளாம் விரும்பி பார்ப்போம்ல, கார்ட்டூன் நெட்வொர்க், அப்புறம் அங்க உள்ள பிபிசி. ஸோ இதுல வந்து பிபிசி கார்ட்டூன் நெட்வொர்க், இந்த அனிமே போடுறதெல்லாம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளாம் ஒலிம்பிக்ஸை கவர் பண்ணுவோமே அப்படின்னு போனாங்க. ஸோ அப்படி கவர் பண்ணதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1820 சம்திங் ஃபெட்ரிங்மேன் அவர் தான் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒலிம்பிக்ஸ் டிவியில காமிச்சாப்ல. நாங்களும் அதான் அப்போ வந்து அவரோட சேனல் வந்து அவ்வளவு நிறைய பேர் சொல்லி ரேட்டிங் இல்ல. சோ அவர் டிஆர்பி ஏத்துறதுக்காண்டி பண்ணிருக்காப்ல. ஆனா இதெல்லாம் சோசியல் சர்வீஸ் நினைச்சு அவரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து அந்த ஒலிம்பிக்ஸ் வந்து பெரிய ஒரு பேச்சு பொருளாச்சு. இதுல இருந்தா அதுல நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் ஆகும். ஓ இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நடந்துட்டு இருக்கும்போது கூடவே வேர்ல்டு வார் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. ஏன்னா இது நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா அமெரிக்கா இருக்கும், ரஷ்யா இருக்கும். சோ இவங்களுக்குள்ள அதுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சு. நீங்க சோவியத் யூனியன், இப்ப ரஷ்யா, அப்ப சோவியத் யூனியன், ஆல் இஸ் ஒன் திங். ஸோ ரெண்டுத்துக்கும் பாலிடிக்ஸ் அதிகமாக இந்த ஒலிம்பிக்ஸ் இதுதான் வேர்ல்டு வார் 1க்கான ஒரு மெயின் ரீசன் சொல்றாங்க. வேர்ல்டு வார் ஒலிம்பிக்ஸ்க்கு ஸோ ரெண்டு பேத்துக்கும் அந்த போட்டி பொறாம வர்றதுக்கு, நீ பெருசா நான் பெருசா லைட்டா இருந்துச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தீப்பொறி பத்த வச்ச வந்து இந்த பொலிட்டிக்ஸ் அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி IOC இதுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தீப்பொறி பத்தி வச்சு கொளுத்தி போட்டது. ஸோ அப்ப அந்த வேர்ல்டு வார் 1, 2 மேபி இதெல்லாம் காரணமாச்சு. அப்ப மட்டும் இந்த ஒலிம்பிக்ஸ் கட் பண்ணிருக்காங்க, இந்த வார் நடந்த பீரியட்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் இப்ப கம்பேக் டு 2019 கோவிட். இதுக்கப்புறம் இதுலயும் சில பல பாலிடிக்ஸ் உள்ள கவர அந்த ஒலிம்பிக்ஸை கட் பண்ணிருக்காங்க. திரும்ப இப்ப மறுபடியும் 2024ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி ஓகே, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். சரி ஓகே, ஒலிம்பிக்ஸை வந்து ஸ்பான்சர் பண்ற மெயினான கம்பெனில பார்த்தா நம்ம கொக்கோ கோலா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அவங்க ஆமா, இந்த விளம்பரம் கொக்கோ கோலா அவ்வளவு காசு இருக்கா? கொக்கோ கோலா எவ்வளவு காசு? அது வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு கம்பெனினால அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப 1928ல இருந்து ஒலிம்பிக் அவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கொக்கோ கோலா ட்ரெண்டிங் நம்ம ஊர்ல கிடையாது. மத்த கண்ட்ரிலாம் கொக்கோ கோலா ட்ரெண்டிங் கோக் குடிக்கிறது இல்ல, அதெல்லாம் கிடையாது. எல்லா ஊர்லயும் கோக் இன்னும் இருக்கதான் செய்யுது. டயட் கோக்லாம் நான் குடிச்சிருக்கேன். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கசப்பா, சுகர் இருக்கு. அதே மாதிரி ஒலிம்பிக் நிறைய தடவை வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம US தான். கிட்டத்தட்ட 8 தடவை ஹோஸ்ட் பண்ணது. 8 தடவை ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. 10 தடவை ஹோஸ்ட் பண்ணது வந்து US. அதே மாதிரி அதிக கோல்டு அடிச்சதுமே நம்ம பாத்தீங்கன்னா US தான். கிட்டத்தட்ட 1178 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இது இருக்கிற மாதிரி ஹோஸ்ட் பண்ணது அவங்க தான், வின் பண்ணது அவங்க தான். எப்படி அவங்களே நடத்தி அவங்களே ஜெயிச்சிருக்காங்க. அது அவ்வளவுதான். நாங்களே குண்டு வைப்போம், நாங்களே எடுப்போம், கண்ணை கட்டி காத்துல விட்ட கதை, அவ்வளவுதான். செகண்ட் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன். எப்பயும் பாத்தீங்கன்னா மேல இது அமெரிக்கானா, கீழே வந்து ரஷ்யா தான். அதுக்கடுத்து ரஷ்யா எப்படி இருப்பாங்க.
அவங்க கிட்டத்தட்ட 473 கோல் அப்ப அடிச்சிருக்காங்க. அவங்களும் எத்தனை காதுகளை பாவம் பண்ணிருக்காங்க. ஆனா இது எவ்வளவு நம்பர் டிஃபரன்ஸ் பாத்தியா? 1179 இங்க இருக்கு, 473 இங்க இருக்கு. சோ இங்க இருந்தா தீப்பொறி ஆரம்பிச்சிருக்கு. சூடான் ஆனா டஃப் குடுக்குறான்டா சோவியத் யூனியனும் ரஷ்யாவும். என்ன சொல்றது? சோவியத் யூனியன். ஆனா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நெய்பரிங் கண்ட்ரியான பங்களாதேஷ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கோல்டு மெடலுக்குள்ள இது வரைக்கும் அடிக்கல. அடிக்க விடல. இல்ல பாலிடிக்ஸ் இருக்கு. அவன் பாப்புலேஷன் பாலிடிக்ஸ் அது இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் அவங்க இன்னும் நல்லா டேலண்டடா இருந்தாங்க, மேபி இந்த வருஷம் கூட அவங்க கோல்டு அடிக்கலாம், யாருக்கு தெரியும். ஆமா இந்த வருஷம் ஒலிம்பிக் நடக்குது. ஆமா ஒலிம்பிக் நடக்குது, நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு ஆமா இருக்கு. நம்ம கான்டென்ட் அதெல்லாம் பேசுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லைனால நாங்க அதை பேசல. நடக்குது. அதை பத்தி தான் போய் பேசிட்டே நடக்குது, இருக்கோம். அது வேற விஷயம். அதை பத்தி பேசலாம். நம்ம காதுகளை பாவம் பண்ணிடுவாங்க. அதான் எங்களுக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியாது. சோ இதுல வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு மேக்சிமம். பங்களாதேஷ் மாதிரி பாவப்படாம ரஷ்யா அப்படிலாம் மட்டன் தட்டிலாம் பேசக்கூடாது. நம்மளும் ஒண்ணு பெரிய இடத்துல, நம்ம 50,000 இடத்துல இருக்கோம். இந்தியா 50th place 50th பிளேஸ்ல இருக்கோம். 50th place பெருமையா 10th பிளேஸ்ல இருக்க மாதிரி as an Indian I proud very feel very as an Indian I feel very proud எதுக்கு for 50th place 15 இல்ல 50 டீடா 50 50th 5 முட்டை. செவிடு ஒரு இந்தியனாக 50வது இடத்தில் இருக்கிறதில் நான் பெருமைப்படுறேன். பரவாயில்ல 50ல இருக்கும். முதல் இடத்தில் யார் இருக்கிறாங்க? யூஎஸ் தான். யூஎஸ். ஏன்னா அவங்க இந்த வட்டம் ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு சைனா. சைனா ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் நிறைய காதுகளை பாவம் பண்ணிருக்காங்க போல. அண்ட் டேலண்டடா இருக்கா அவ்வளவுதான். ஆனா சைனால மேட் இன் சைனா அதுதான் பெஸ்ட்ன்றாங்க போல. சைனாக்காரன் தான் போலியா தயாரிப்பான். அவன் தயாரிக்கிறதுலாம் தரமா தான் இருக்கு எப்பயுமே. அதாவது குடுக்கறவன்ட்டு தெளிவா கொடுத்து இப்ப எப்படி சொல்றது, ஐபோன் வந்து இவன் யாரு ஜெர்மனிக்காரன் அவன் டூப்ளிகேட் பண்ணி வைப்பான். அவன் இருக்க எம்ஐ போன் நல்லா இருக்கும். எல்லாம் பாருங்க இந்த எம்ஐ தான், எல்லாம் எம்ஐ தான் யூஸ் பண்றோம், நல்லாதான் இருக்கு. அதான் அவன் தயாரிக்கிறதுல குறை வைக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஒலிம்பிக்ஸ் என்னன்றது பேசிக்கை பத்தி நமக்கு பாதி தெரிஞ்சிருக்கணும். மேபி நாங்க உங்க காதை பாவம் பண்ணிருக்கலாம். அப்படி பாவம் பண்ணி தான் நாங்க ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிடிக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சுக்கலாம். போதும், பாவம் பண்ணதெல்லாம் போதும்.